இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் என் அன்பு இனிய சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது மத்திய எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் வசனங்கள் 3-12 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் நோக்கத்துடன் பரிசேயர்கள் திருமண உறவு பற்றி ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். தனது மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கிவிட முடியுமா என்று கேட்கின்றார்கள். அதற்கு இயேசு, கடவுள் தொடக்கத்திலேயே அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்றும் இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றும் கூறி அவர் வாயை அடைக்கின்றார். அதாவது தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பொண்ணோடு வாழ்கின்றவர் அவர் விபச்சாரம் செய்கின்றார், அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் திருமண உறவில் உள்ள ஒரு முக்கியத்துவத்தையும் தருகின்றார். இது திருமணம் என்பது ஒரு கொடை, அந்த கொடை ஆசீர்வாதம், அதை சிறப்பாக நாம் பேணி வளர்க்க வேண்டும். எங்கே அன்பு, அமைதி, ஒற்றுமை, ஒத்த செயல் போன்ற நற்பண்புகள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் அந்த திருமண உறவு ஒரு புனிதமான உறவாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். இன்றைய காலகட்டங்களிலே திருமண உறவுகள் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றன. பார்த்ததும் காதல், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் காதல், அதுக்கப்புறம் திருமணம் செய்து அதிலே சந்தோஷங்கள், நிம்மதிகள் இருக்கின்றதா என்று கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அதற்கு நம்ம குடும்பங்களிலே அன்பு இல்லாததான், கணவன் மனைவியிலே அன்பும் பாசம் இரக்கமும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இல்லாததான் காரணம். ஆகவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும், அனைவரும் ஒற்றுமையோடு சேர்ந்து வாழ்வோம். இறைவன் ஆசீர்வதிப்பார். இந்த குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திராவி உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.